டேட் தான் உங்களுக்கு கொல்ல போறோம் அப்படின்ட்டு அதுக்குலாம் தெரியாது நீங்க ஜெரியோட விஷயம் என்னன்ட்டு மந்த்துக்கு அப்புறம் அந்த விஷயமே தெரிஞ்சு உங்க டேட்டை மாற்றி கொடுத்தாங்க. முன்னாடி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த டேட் சீக்கிரமா கொண்டு போய் சீசன் பண்ணா கஷ்டமா கலங்கி கிளங்கி எனக்கு அதை பார்க்கும்போது நாங்க தான் அவங்க டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல்ஸ். என்னடா அது தொடர்ந்து vlog அப்படியே அச்சு நவுத்துன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இத்தனைக்கும் டெய்லியும் கேட்குறீங்க, எங்களால போட முடியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு நாங்கள் போட ட்ரை பண்றோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது எப்போ இந்த வீடியோ போடும் தெரியாது, நாளைக்கு தான் போட போறோம். சப்போஸ் நாளைக்கு போட்டாலும் நிறைய லேட் விஷஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, போன விளாக்லேயே சொல்லியிருப்போம் எங்களோட ட்ரீட்மெண்ட் எங்களோட கன்சல்டேஷன்லாம் நாங்கள் எங்கே எடுக்கிறோம் எங்கே பார்க்குறோம், என்னென்னலாம் என்ன பண்ண சொன்னாங்க, நான் என்னென்னலாம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் என்னென்னலாம் போட்டிருக்கேன், என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது தான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. ஜெரி வந்து ரொம்ப படிக்கட்டு ஏறி ரெண்டு மாடி படிக்கட்டு ஏறி வந்து ஏற விட்டேன் என்ன. நீ ஓகே ரிலாக்ஸ். சரி நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுனாடா புதுசா வந்துட்டு விஜய் சேது மாதிரி பண்ற நினைக்காதீங்க. விஜய் சேது மாதிரினா மொட்டை மாடி பார்ட்டி வைப்பாங்களா, அது ஆக்சுவலா போன விளாக்ல வந்து அக்கா நின்றுட்டு பேசாதீங்க உட்காந்துட்டு பேசுவீங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து மேடம் முன்னாடியே தரையில் உட்கார வச்சாச்சு. நிறைய பேர் வந்து விஜய் சேது விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா நானும் விஜய் சேதோட ஃபேன்ஸ் தான். ஏன் நான் ஃபேன் அப்படின்னா அவங்க ஊரா சுத்துவாங்க, எனக்கு அந்த மாதிரி போகணும்னு ஆசை. அவங்களால போக முடியல, அவர் வந்து அவர் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஆசை தெரிஞ்சு. சரி ஓகே சொல் அப்படி போனல திட்ட போறேன். அவர் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் இல்லையா, நிறைய ஊருக்கு நிறைய கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு அந்த மாதிரி எனக்கு போகணும்னு ஆசை, பட்ஜெட் தான் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணேன். அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த ஸ்ட்ரீட்ஸ்க்கு நகராட்சின்னு ஒன்று இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கே மட்டும் தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லாங் போக முடியாதுன்ட்டு வீட்டு பக்கத்துலேயே நகராட்சி இருக்கும், அது அங்கே வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அங்கே தான் நான் மறுநாள் போக சொன்னாங்க. நான் மறுநாள் போனதுக்கு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எப்போ லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட்டு இது எல்லாமே. விஷயம்னா எனக்கு அது நல்ல வேலைங்க, எனக்கு அது ஒரு 1 month 2 months அப்புறம் அந்த விஷயமே தெரிஞ்சது உங்க டேட்டை மாற்றி கொடுத்தாங்க. தப்பா சொல்லிட்டேன். 2 days என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு எங்களுக்கு டேட் கொடுத்துட்டாங்க, அதை வந்துட்டு நாங்க ரிவீல் பண்ணல, அடுத்த விளாக்ல சொல்றேன். அது மாத்தினால அவங்களுக்கு முன்னாடி டேட் வந்துச்சு, இந்த டேட் தான் உங்களுக்கு கொல்ல போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் சொல்றாங்க இந்த டேட் நான் மாத்தி சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டு. 2 days பிஃபோரா சொல்லிட்டேன். அதனால என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கன்சல்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எதுக்காக பயந்தேன்னா, சரி நார்மல் டேட் வரணும் தான் நான் இது பண்ணேன். இவங்க முன்னாடி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த டேட் சீக்கிரமா கொண்டு போய் சீசன் பண்ணா கஷ்டமா. அது ஒரு பயந்தேன் நானு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன், அது வந்து போக லேட்டாக தான் சொன்னேன், அது அப்புறம் பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு போன உடனே என்னோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வாங்கினாங்க. அப்புறம் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் எங்களோட மேரேஜ் ஆன இயர், அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபியா, அப்புறம் எத்தனை வருஷம் ஆகுது, அப்புறம் இது நார்மல் பேபியா ஐவி பேபியா. ஐவினா உங்களுக்கே தெரியும், இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறது, அந்த ஐவியா எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இது வரைக்கும் எதுனா சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, எதுனா பிரச்சனை இருக்கா, அதெல்லாமே கேட்டு எனக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வெறும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அந்த மாதிரி வாங்க, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எங்களாலே வைக்கல எத்தனை வரைக்கும் கவர்மெண்ட்டில். அதனால தான் நான் அவங்க நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் கவர்மெண்ட்டில் நல்லா பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அது ஓகே, நானும் ஒத்துக்கிறேன், பார்க்க மாட்டாங்க தான். ஆனால் எங்களுக்கு இந்த வாட்டி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நான் எல்லாமே நல்லா பார்க்க மாட்டாங்களா இல்லை, நான் கவர்மெண்ட்டில் நிறைய வாட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன், நல்லா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு போனோடனே சாட்டர்டே வர சொன்னாங்க. அந்த சாட்டர்டே போனோடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஜெராக்ஸு, பேங்க் புக் ஜெராக்ஸ் அதுவும் அலைய விட்டாங்க தான். கொஞ்சம் என்ன ஜெராக்ஸ் எடுத்து என்ன விஷயம்னா, ஒரு பேப்பர் தாங்க தேவைப்படுது அதுக்கு ஃபார்மு. அதை வந்துட்டு என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் 5 ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு போய் கொடுத்துட்டேன். போயிட்டு விடு, பக்கம் தானே, நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. எனக்கு எடுத்து குத்துக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு வாட்டி அமிச்சா பரவாயில்ல, போய் திருப்பி 2வது வாட்டி போயிட்டு வந்தேன். அதுதான் கொஞ்சம் அந்த ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு என்ன, ஃபார்ம் ஃபில் பண்ண லேட்டாக வந்தோம், சாட்டர்டே வந்தோம். அதாவது அன்னைக்கு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினப்பவே ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. மறுநாள் சாட்டர்டே வந்தோம், ஒரு 4 days கழிச்சு சாட்டர்டே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்தோடனே சிங்காக ஒரு ஊசியை போட்டாங்க. என்ன ஊசினா வேக்சினேஷன் தான், அது 2 டோஸ் என்னமோ போடுவாங்களாம். ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டாங்க, எனக்கு ஊசி போடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஜெரியோட விஷயம் என்னன்ட்டு. நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன்.
டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இந்த குழந்தைங்க அழுவாது நம்ப மாட்டீங்க சீரியஸாவே நான் இதுக்காகவே வந்து அப்போ இவங்களை நான் பிடிச்சிப்பேன் அங்க ஃபுல்லாமே லேடிஸ் எப்படி அது கத்துவாங்க காமியா எடி அழுவுன்னு அங்கே ஃபுல்லாமே கேர்ள்ஸ் இருக்கனால உள்ள அலோவ் பண்ணலை என்னை தனியாக ரூம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் இங்கே குத்துனனால ட்ரெஸ்ஸை இறக்கி இங்கே குத்துனாங்க. அப்போ எனக்கு கூட யாருமே இல்லைம்மா குத்தவே இல்லைம்மா அதுக்குள்ளே அழுறியம்மான்ட்டு அந்த மாதிரிலாம் கலாய்ச்சாங்க. நான் கூட வந்து குரல் கேட்குமான்னு வெயிட் பண்ணி இருந்தாங்க ஆனால் கடைசி குரல் கேட்கல. அப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்போ நம்ம கிட்டதான் வந்து இப்படி பண்றா இருந்த ரூம்ல சாத்தி. அப்போ நீ கத்துனியா? ஆமா அம்மான்னு இதுவே தாங்க மியூசிக் பட்டா அம்மான்னு கத்த உண்மையிலே அந்த வார்த்தை வரும். போட்டு அன்னைக்கே எங்களுக்கு இது கவர்மெண்ட் வந்து எதுவுமே நான் எதிர்பார்க்கல. இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கொடுத்தது என்னன்ட்டு. ஆமா ஆனா பரவாயில்லைங்க செடி வந்து நான் ரொம்ப வந்து சொல்ல தேவையில்லை நல்லா வந்து எல்லாமே சாப்பிட்டாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மாசம் கொடுத்தது பாருங்க. இல்ல இது கொடுத்தது. ஆனா இருந்தாலும் நான் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பொருள் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆச்சு மீன்ஸ் அங்கங்க ஒரு இடத்துல இருக்கு. 2 மாசம் கொடுத்தது ஃபர்ஸ்ட் மாசம் கொடுத்ததும் இருக்கு தூசி படிஞ்சு இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலி இது வந்து ப்ரோட்டீன் பவுடரு. இது நான் முக்கால்வாசி காலி பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முக்கால்வாசி காலி பண்ணி ஆமா இது வரைக்கும் காலி பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் 2 வீக் சாப்பிட்டாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகல வாமிட் வரும். ஏன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு வாமிட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போதான் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்கு. வாமிட்டே இல்லையான்னு கேக்குறீங்க. செம்ம வாமிட்டு. அப்புறமேட்டே இதுல ஒரு அழகான டவல் கொடுத்தாங்க. இது எதுக்கு? இது வந்து சளி வந்தா மூக்கு தடிக்கிறது. அப்புறம் வந்து இது வந்து சிரப் விட்டமின்ஸ் அமினோ ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சத்துக்காக கொடுத்தது. ஆனா அவங்க எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. குடிச்சேன். என்னன்னா மீன் நாத்தம் பச்சை மீன் நாத்தம். நீ குடிச்சு பாரு நீ அசால்ட்டா சொல்லுவ. உண்மையிலே வந்துட்டு எவ்வளவு எங்க எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க அம்மாக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. அப்பெல்லாம் இது இந்த ஆக்ட் இல்ல. இப்ப ஏதோ இது ஒரு பெரிய ஆக்ட். அதாவது அமௌண்ட் போடுவாங்களா அந்த அமௌண்ட்ல வந்து இந்த கிட்டோட அமௌண்ட்டுமே ஆட் ஆகும். ஆமா சொன்னல. இது வந்து டேட்ஸ். இது இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக கொடுத்த கிட்ல இருந்து எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட் அப்புறம் நெய் சாப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடல எங்க அம்மாவே வந்து எதனா ஒரு மாதிரி பண்ணிட்டு எதுலாம் கொடுத்துருவாங்க. இது வந்து ஆவின் நெய். இது வந்து செம்ம வர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க பூச்சி மாத்திரை. அதை நான் போடவே இல்லை. போடவே போடாது. அப்புறம் போட்டேன். இப்போ கடைசி டேப்லெட் கூட எனக்கு ஓகே எல்லாம் வேணாம். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க டேப்லெட் எடுக்காம நம்ம சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எடுத்தாலே வந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னால உங்க டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த பவுடர்லாம் ஈவினிங் மார்னிங் ப்ரோட்டீன் பவுடர் என்னன்னா எப்படி சொல்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கும் சரி லாக்டேஷன் மாமுக்கும் சரி அதான் பால் கொடுக்குற அம்மாவுக்கும் சரி உடம்புல வந்து வெயிட் கெயின் ஆகும். எல்லா சத்துமே கிடைக்கும். ஆனால் நான் அதை எடுத்துக்கிறதுல எனக்கு பிடிக்கல. அது அவ்வளோதான் சொல்லுவேன். நான் சாப்பாடு சாப்பிட்றேன். நான் கரெக்டாக அதோட இல்ல அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறாங்க. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு 5 வேளை பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் மேடம் 5 வேளை சாப்பிடல 6 வேளை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. 1 வேளை எக்ஸ்ட்ரா. என்ன மேடம் ஏன் அப்படின்னு வாந்தி எடுத்தாலும் எடுத்துட்டு வந்து நான் சாப்பாடு சாப்பிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த பசி வந்து நரக பசி மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க. இவன் நான் ஒரு பக்கம் கோமும் வரும். இன்னொரு பக்கம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. வாமிட் எடுப்பா. எனக்கு என்ன அந்த டைம் இல்ல எனக்கு ஒரு மாதிரியா ஆயிரும். நான் என்ன பண்றது நான் முழு தட்டி விடும் ஏஞ்சிரு முக்கால்வாசி கண்ணுங்கெல்லாம் கலங்கி கிளங்கி எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். அது எல்லாம் வெளியே வந்தாதான் எடுக்க முடியும். அப்ப வான்னு அங்கிருந்து எந்திரிச்சு வலியெல்லாம் எடுத்துட்டா என்ன பண்றது? இப்ப கக்கற வயிற்றுல கொண்டு வாய் வெளியே வந்துரும் போலங்க. அப்படி பயந்து அப்படி ஒரு பயமாகுது எனக்கு பண்றதை பார்த்தாலே. மாதிரி வருது வாமிட். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்படி ஒண்ணு வாங்கணும்னு அவங்க நிறைய பேர் வச்சிருந்தாங்க. என்னடா இது எல்லாருமே வச்சிருக்காங்க. சரி நம்மளுக்கும் பொறுமையா கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இது போய் ஒரு 1 வீக்கா 2 வீக்லயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவே கொடுத்துட்டாங்க. 21ஆம் தேதி எப்போ கொடுத்தாங்க? இது எப்போ கொடுத்தாங்க? ஆனால் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதில் இருக்க RCHID ரொம்ப முக்கியம். எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரைவேட்டில் பார்த்த ஃபைலு இதுவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இவங்க எனக்கு என்ன பண்ணாங்க இவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் அங்கே டேப்லெட்ஸ் எடுத்தேன் எல்லாமே சொன்னேன். கரெக்டாக சொல்லிட்டா டேட் எல்லாமே இந்த டேட் தான் அதில் தப்பாக கொடுத்துட்டேன். ஓகேம்மா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேப்லெட் சத்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து வெறும் ஃபாலிக் ஆசிட் தான் எழுதி கொடுத்தாங்க. இவங்க வந்து ஒரு 3 மாத்திரை அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க. வாமிட் டேப்லெட்டும் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் எக்கோ ECG எல்லாமே இவங்க எழுதி கொடுத்தாங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ப்ரைவேட்டுமே நல்லா தான் இருந்தது. அப்பப்போ பேபி காட்டுவாங்க. நான் ஸ்க்ரீனில் போட்டேன் பாருங்க. ஏன் நாங்கள் ப்ரைவேட் போவோம்னா எங்கள் பாப்பாவை பார்க்கறதுக்காகவே ப்ரைவேட் போவோம். கவர்மெண்ட்டில் வந்து அப்பப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த மிஷின் இல்லை. அல்ட்ராசவுண்ட் பண்ணுற மிஷின் இல்லை. ஸோ அதனால் ப்ரைவேட்டில் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் போவோம். இப்போ தான் 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க. 3 மந்த் ஆகுற வரைக்கும்
2 weeks ஒன்ஸ் வாங்கன்னு சொன்னனால போய் அப்போ 3 மந்த்துக்கு அப்படி போயிட்டு இருந்தோமா 3 மந்த்துக்கு அப்படி போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மாசம் கழிச்சு நாளைக்கு டேட் கொடுத்துருக்காங்க போனோம் செக்அப் பண்ண போனோம். நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க பாப்பாவை பார்க்க. இதுதான் வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணது. நான் வந்து இது வரைக்கும் 2 வேக்சினேஷன் எடுத்திருக்கேன். 3rd மந்தோட சேர்த்து 2 வேக்சினேஷன் எனக்கு போட்டிருக்காங்க. இந்த கிட்டலாம் நீங்களாம் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இந்த RCHID நீங்க சாப்பிட்டீங்களான்னு அதுவும் சொல்லுங்க கண்டிப்பா. அப்பாச்சும் சாப்பிட்றாங்களா பார்ப்போம். நான் சாப்பிட மாட்டேன் போதும். ஆக்சுவலாக இந்த RCHID வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நியூவாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறவங்களாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரைவேட் போகாதீங்க, கவர்மெண்ட் போங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் ப்ரைவேட் போகலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு முக்கியம். நம்ம இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டோம், ரொம்ப லேட் பண்ணிட்டோம், மந்த்ஸ் கணக்காக ஆக்கிட்டோம்னா அதுவுமே அலைய முடியாது. இது வாங்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்களே கொடுக்கும்போது வாங்கினா தான் உண்டு. சரி ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த விளாக்ல சொல்லியாச்சு. என்னென்ன வாங்கணும், எப்படி சரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எல்லாமே சொல்லியாச்சு. இதுதான் வந்து எங்களோட கவர்மெண்ட் ப்ரைவேட் கன்சல்டேஷன். ஆக்சுவலாக ரெண்டுமே நாங்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்கோம். சரி நெக்ஸ்ட் விளாக் என்ன? நெக்ஸ்ட் விளாக் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் விளாக் வந்து என்ன கொடுக்கலாம்? ஹார்ட் பீட். நெக்ஸ்ட் வந்து எங்கள் பாப்பாவோட ஹார்ட் பீட் தான். ஐயோ அது பெரிய காமெடி. நான் வந்து நெக்ஸ்ட் விளாக்ல வந்து அந்த ஹார்ட் பீட்டை எப்படி பார்த்தோம், என்ன வந்தது ஹார்ட் பீட்ல. சரி நான் நெக்ஸ்ட் விளாக்ல நான் சொல்றேன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விளாக் முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, இதுதான் இந்த விளாகோட எண்டு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டுங்க. பாய்.